மகா கேக்குறாங்க, கண்மை போட்டாச்சா, இன்னும் போடணுமா? இல்ல நான் போட்டுட்டேன், நீங்க கூட இன்னும் கொஞ்சம் கண்மை போடலாமே அப்படின்னு சொல்றாங்க. சீதா அதை பார்த்தோன்னு தூக்கி வாரி போடுது மகாக்கு. இந்த மையா நான் போடுறது அப்படின்னு கேக்குறாங்க. மகா, ஆமா, இந்த குலதெய்வம் கோயில்ல வாங்கின மை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சீதா. மகா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த மை எங்க வாங்குறதுன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். இல்ல நான் ஆல்ரெடி போட்டாச்சு, இட்ஸ் ஓகே, எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சீதா கிட்ட சொல்றாங்க. நீங்க ட்ரெஸ் போடுற விதம், நீங்க மேக்கப் பண்ற விதம், நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்படிங்கிறாங்க, இழுக்கிறாங்க சீதா. ஆனா அப்படிங்கிறாங்க. இல்ல ஹோட்டலுக்கு லேட் ஆச்சு, நம்ம போலாமா? அந்த ஆனா என்னன்னு எனக்கு தெரியும் சீதா, எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா புத்தி மட்டும் திமிரு புத்தி, கரெக்ட் தானே? சரி ஹோட்டல் போலாமா அப்படின்னு சொல்றாங்க. மகா சிரிச்சிட்டு இருக்காங்க. சீதா வாழ கூட்டிட்டு வரும்போதே சீதாவோட தோல்ல அப்படியே தட்டி கொடுத்துட்டே மகா வர்றாங்க. சரி எல்லாரும் போலாமா சொல்லிட்டு அங்க இருந்து ரெஸ்டாரண்ட் போறாங்க. சேது ஹோட்டல் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நாங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம், நல்ல ஒரு ஆளா அசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா சார் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டு, மகாலட்சுமி மேடம் சாப்பிட வந்திருக்காங்க, கூட இருந்து நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் ஒருத்தர் சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் டேபிள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெனு கார்டை பார்த்துட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் 3 பேர்த்துக்கிட்டே சொல்றாங்க, உங்களுக்கு பிடிச்சத நீங்க ஆர்டர் பண்ணிக்கிங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சீதா, உனக்கும் அம்மாவுக்கும் பிடிச்சத ஆர்டர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீதா, உனக்கு இந்த மை வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சீதாவும் சொல்றாங்க. மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. மகா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம அர்ச்சனாக்கு மைண்ட் வைஸ் ஓடுது, ஒரு டப்பாவை நான் எடுத்துட்டு நிறைய வச்சிருப்பா போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அர்ச்சனா சீதா சொல்லிட்டு இருக்காங்க, அக்கா இதுல போட்டிருக்கிறது ஒண்ணுமே எனக்கு தெரியலக்கா. மீரா சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், சரியா? ஓகேக்கா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அடுத்தது சுபாஷும் துரையும் பேசிட்டு இருக்காங்க. டே துரை, லைட்டா போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அப்புறம் வந்து சாப்பிடலாம்ல. நானும் அதான் சுபாஷ் நினைச்சேன். சரி போலாமா? ஓகே போலாம். அர்ச்சனா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், நீ எனக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணிடுறியா? டே நானும் வர சுபாஷ், துரை அப்படின்னு சொன்னோன்னே சரி நீயும் வாடா அப்படிங்கும் போதே 3 கேர்ள்ஸ்ல ஒண்ணு அஞ்சலி சொல்றாங்க, நீங்க எங்க போறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும் போதே மகா சொல்றாங்க, இங்க இருக்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஸ் மகா அப்படின்னு சுபாஷ் சொல்றாரு. சீதா சொல்றாங்க, அங்கிள் கொஞ்சமா குடிச்சிட்டு வாங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மகா கல்பனா எங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனாட்ட கேக்குறாங்க. அவ இங்க எங்கேயும் போனா வருவா, அவளுக்கு வயிறு கொஞ்சம் அப்செட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. ஒழுங்கா தம் அடிச்சுக்கிட்டே இருக்காம ஒழுங்கா இருக்க சொல்லு, அதனாலதான் இது மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க எங்க போயிருக்காங்கன்னா, அந்த மருந்து பாட்டில கொண்டு போய் சாப்பாட்டுல கலக்கறதுக்காக தான் கல்பனா போயிருக்காங்க. கல்பனா ஏதாச்சும் கிடைக்குமான அங்கே இங்கன்னு தேடிட்டு போகும்போது அந்த பேனர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து பேரு ராஜா, அவர் வந்து நின்னுட்டு இருக்காரு. மேனேஜர் வந்து பாக்குறாரு, அவங்களை கவனின்னு சொன்னா நீ என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? சார் ஊருக்கு பணம் அனுப்பணும், அட்வான்ஸ் கேட்டிருந்தேனே சார். அட்வான்ஸ் தானே, நான் அப்புறம் தரேன், முதல்ல இதை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க கல்பனா. உடனே அந்த ராஜா கிட்ட வர்றாங்க கல்பனா. ராஜா, உனக்கு 20,000 ரூபாய் டிப்ஸ் கிடைச்சா உனக்கு எப்படி இருக்கும்? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, அந்த மேனேஜர் உனக்கு காசு தரதா ஐடியாவே இல்ல, கொடுக்க மாட்டாரு. நான் உனக்கு டிப்ஸ் தரேன் 20,000 rupees. மேடம் நீங்க யாருங்க மேடம், எனக்காக எதுக்கு மேடம் தரணும்? இங்க பாரு, உனக்கு ஒரு தேவை இருக்கு, நான் பணம் தரேன், அதே மாதிரி எனக்கும் ஒரு தேவை இருக்கு, அதை நீ சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு வழியில சரின்னு சொல்லிடுறாரு ராஜாவும். அதுக்கப்புறம் உடனே 20,000 தூக்கி கொடுக்குறாங்க கல்பனா. அதுக்கப்புறம் என்ன மேடம் செய்யணும் அப்படின்னு ராஜா கேக்குறாரு. ஒரு மருந்து பாட்டில கொடுக்குறாங்க. இத வந்து ஒரு சாப்பாட்டுல கலக்கணும். மேடம் ஏதாச்சும் விஷம் கலக்குறீங்களா? இல்ல இது கருவு கலக்குற மருந்து தான். நான் அங்க போய் நின்னுட்டு பேரை சொல்லி ஜாட காமிப்பேன், அவங்க சாப்பாட்டுல தான் நீ கலந்து கொடுக்கணும், சரியா? சப்போஸ் நீ மாட்டிக்கிட்டேன்னா என்ன காட்டி கொடுக்க கூடாது, சரியா? மேடம் பணம் கை நீட்டி வாங்கியிருக்க மேடம், காட்டி கொடுப்பனா? மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு ராஜா. அதுக்கப்புறம் எதுக்காக இந்த ஹோட்டல கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. கேர்ள்ஸ் கிட்டனும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்கிள் என்ன விஷயம் அங்கிள் ஹோட்டலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சீதா கேக்குறாங்க. எனக்கு தெரியாதுமா, மகா தான் ஹோட்டலுக்கு போலான்னு சொன்னா, அவகிட்டே கேளு அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சீதா மகா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு திருத்தின்னு முழிக்கிறாங்க. மனசுக்குள்ள சீதா, நீ மை வைக்கணும்ல, அதுக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நீ தான் காரணம், உன் வயித்துல குழந்தை உருவாயிருக்கு, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ராமோட குழந்தை அதுவும் உருவாயிருக்கு, அந்த சந்தோஷத்துக்காக தான், இது சீதாக்காக அப்படின்னு சொல்றாங்க. மகா எல்லாரும் கை தட்டிட்டு இருக்காங்க. சீதா மீரா கிட்ட சொல்றாங்க, எப்படி இவ்வளவு சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே தலைகளா மாறிட்டாங்களே அக்கா, அதான் தெரியல அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே உமா எழுந்திருச்சு, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்க சீதாவை இவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கண் கலங்குறாங்க. இத பார்த்தோன்னு, ஏங்க எதுக்குங்க நீங்க கண் கலங்குறீங்க? இங்க பாருங்க, நீங்க கண் கலங்கணும்னே சீதாவும் கண் கலங்குற பாருங்க, அப்புறம் மையெல்லாம் கலைஞ்சு போயிடும் அப்படின்னு மகா சொன்னோன்னு, என்னது மையை கலைஞ்சு போயிடும் சொல்றாங்க அப்படின்னு மீரா சொல்றாங்க. அதாங்க எனக்கும் புரியல அப்படின்னு சீதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மகா மை கலைஞ்சு
கலைஞ்சு போயிரும் என்னமோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. அஞ்சலி சொல்றாங்க அது வேற ஒண்ணும் இல்ல, மேக்கப்ல கலைஞ்சிரும்ல, அதுக்காக தான் சித்தி வேணாம்னு சொல்றாங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னு எல்லாரும் செல்ஃபி எடுப்போம்ல, அப்போ மை கலைஞ்சதுன்னா அசிங்கமா இருக்கும், மேக்கப்பும் கலைஞ்சு போயிரும், அதுக்குதான் சொல்றாங்க சித்தி. ஏன் சித்தி கரெக்ட் தானே? கரெக்ட் கரெக்ட், அவ சொல்றது கரெக்ட் தான் சீதா, நீ ஹாப்பியா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? சரி சரி அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கும் போதே, சீதா எனக்கு இதே ஒரே குழப்பமா இருக்கு சீதா, இதெல்லாம் நடிக்கிறாங்களோன்னு தோணுது அப்படின்னு மீரா சொன்னோன்னு எனக்கும் அப்படிதான்க்கா இருக்கு, இவங்க நடிக்கிறாங்களோன்னு தோணுது. மகா சீதா பத்தி ஓவரா புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே காண்டா இருக்கு. இத பார்த்துட்டு உடனே அர்ச்சனா என்ன பண்றாங்கன்னா மெசேஜ் பண்றாங்க அவங்க சிஸ்டருக்கு. கல்பனா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, இந்த மகா உண்மையாவே மாறிட்டாலோ என்னமோ தெரியல, இப்ப நம்ம என்ன பண்றது? நான் எல்லாம் பிளான் பண்ணியாச்சு, ஒருத்தனுக்கு இதுக்காக 20,000 ரூபாய் டிப்ஸ் கொடுத்திருக்கேன், மருந்த கலந்துடலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் மெசேஜ்ல பேசிட்டு இருக்காங்க. அர்ச்சனாக்கா என்ன மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஒரு சாரி ஆர்டர் பண்ணிருந்தேன் ஆன்லைன்ல, அதான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி சாப்பிடலாமா எல்லாரும்? அர்ச்சனாக்கா சேது சொல்றாரு, நான் போய் துரையும் சுபாஷையும் கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வர்றாங்க. இவங்க 2 பேரும் ஆகாதும் போகாதும் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஷேர் மேட்டர்லாம் இருக்கு பாத்தீங்களா, எப்படி ராம் அப்படியே உனக்கு எழுதி வைக்கிற மாதிரி, அர்ச்சனாக்கு எழுதி வைக்கிற மாதிரி சீதைக்கு அப்படி எழுதுனா பாத்தியா அப்படின்னு துரை சொல்ல, எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கு, இத பத்தி பேசாதேன்னு சுபாஷ் சொல்ல, அப்படியே 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. துரை சொல்றாரு, ஒரு வாரம் கேரளா போயிட்டு வர்றதுக்குள்ள சீதாவை என்ன பாடுபடுத்துனீங்க, ஒரு வருஷம் ராம் போறான்னா அவன் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா, அதனாலதான் இப்படி பண்ணிட்டான், சொத்தெல்லாம் போச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொன்ன அப்படின்னு குடிச்சிட்டு இருந்த பாட்டில உடைச்சு என்னடா சொன்ன அப்படின்ட்டு வர்றாரு சுபாஷ். அந்த பாட்டில் எடுத்து துரைய குத்த போறாரு. சுபாஷ் கரெக்டா கை பிடிச்சாரு. சேது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள போனவங்க 2 பேர்த்தை காணாமன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. செல்வியை விட்டு கூப்பிட்டு வர சொல்றாங்க. அதுக்குள்ள அர்ச்சனா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுதிச்சு போறாங்க. பிரியா சத்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, சத்யா என்ன எல்லாம் வரிசையா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க வர்றாங்க கல்பனா, கூடவே அந்த ராஜாவும் வர்றாரு. அப்போ வேணும்னே பாத்தீங்கன்னா சீதா, இது மாதிரி பெரிய ஹோட்டல்ல நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா, திமிரு புடிச்சோ பாத்தியா, உன்னை கலாய்க்கிறதுக்குன்னே இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மீரா சொல்றாங்க. ஆமாக்கா எனக்கும் நல்லா தெரியுது, திமிரு புடிச்சவ இருக்கடி, உனக்கு காந்தாரி மிளகா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க சீதா. சீதா என்ன பாரு சீதா, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வேணும்னே சீதாவை கூப்பிட்டு இவங்களுக்கு, அதாவது ராஜாவுக்கு அடையாளம் காட்டணும்ல, அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீதா திரும்புற மாதிரி இல்ல. இதெல்லாம் பார்த்த மகா, சீதாவோட அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர், நம்ம அளவுக்கு இல்லைனாலும் ஒரு நல்ல லெவல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டிருப்பாங்க, சும்மா தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க கல்பனாவை. இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஹோட்டல்ல அவங்க சாப்பிட்டிருக்காங்களான்னு கேட்டேன், அது என்ன தப்பா? அதுக்கு மீரா சொல்றாங்க, தப்புதான், இது மாதிரி கேக்குறதெல்லாம் பெரிய தப்புதான், மத்தவங்க மனச புண்படுத்துற மாதிரி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேடம் யாருன்னு சொல்லுங்க மேடம், எனக்கு வேலை இருக்கு மேடம் அப்படின்னு குசுன்னு கல்பனாட்ட சொல்றாங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு எழுந்திரிச்சு போறாங்க கல்பனா. கூடவே ராஜாவும் போயிடுறாரு. இப்ப எங்க போறாங்க அப்படின்னு எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போதே புகை போட போறாங்க அப்படின்னு சொல்லி சீதா மீரா 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பயங்கர கோவம் வந்துருது காவியாக்கு. கரெக்டா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படிங்கும் போதே ஸ்மோக் பண்றாங்கன்னு சொல்லி இவங்க கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் உண்மையதான் சொன்னோம், நாங்க 2 பேரும் எங்களுக்குள்ள பேசிக்கிறோம், அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சீதாவும் மீரா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள ராஜா கிட்ட கல்பனா போய் சொல்றாங்க, அங்க பாரு கண்ணாடி போட்டுட்டு பேக்கு மாதிரி உட்காந்துருக்கால, அவளுக்கு தான் மருந்து கொடுக்கணும், பன்னீர் சில்லி ஆர்டர் பண்ணிருக்கோம், அவளுக்கு அதுல மருந்து கலந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு நீங்க போய் ரெடி பண்ணி கையோட எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க ராஜா கிட்ட. ராஜாவும் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அதுக்கப்புறம் சில்லி பன்னீர் வருது. ஆக்சுவலா பன்னீர் மஞ்சூரியன் தான் வந்திருக்குதுங்க. அதுல மருந்து கலந்துடுறாங்க கல்பனா. அதை கொண்டு போய் டேபிள்ல வைக்கிறார் ராஜா. கல்பனா அர்ச்சனா கிட்ட ஜாட காமிக்கிறாங்க, இதுலதான் மருந்து கலந்துருக்கு அப்படின்னு. அதை பார்த்தோன்னே சீதா இந்த ஹோட்டல்லே வச்சு சில்லி பன்னீர் தான் சூப்பரா இருக்கும், நீ எடுத்து சாப்பிடு. சரி அப்படின்னு சொல்லி சீதாவும் சொல்றாங்க. ஆர்வமா அர்ச்சனா பாத்துட்டு இருக்காங்க. சீதாவும் அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிடுறதுக்காக போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.